அம்மா அப்பா வீட்டுக்கு வந்திருக்காரு. ஓகே. அவங்க அப்பாவுடைய நண்பர் அவரு. அவங்க அப்பா வந்து திரைக்கதையில எழுதுவாங்க இல்லையா? திரைக்கதை அஜித் அம்மா. ஆசிரியர், இலக்கியவாதி, தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய மாநில செயலாளர்களில் ஒருவர். ஓகே. அண்ணாவோடும், எம்ஜிஆரோடெல்லாம் பணியாற்றியவர். அவர் கூட ஜெயகாந்தன் ஐயா கூட நீங்க உரையாடின எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இல்ல, நீங்க தாண்டி போயிட்டீங்க. ஓ, அது அதை முடிச்சிருவோம். ஓகே. ஏன்னா அது மாதிரி எனக்கு வந்து எப்பவுமே ஒரு தான் என்ன துறையில் இருக்கிறோமோ அந்த துறையில் வந்து மிகப்பெரிய எல்லைகளை தொடர்றவங்களை நான் வந்து சாகசக்காரர்களாக, சாதனையாளர்களாக அங்கீகரிக்கிறேன். நான் வரட்டு குருடாயில் அறிவாளி கிடையாது. நான் இந்த மண்ணின் மனத்தோடு இருக்கவே விரும்புகிறேன். இந்த மண், இந்த மக்கள், இந்த மொழி, இந்த வாழ்க்கை முறை, இந்த வாழ்க்கை முறைக்குள்ள யார் வந்து சமாதானத்தையும் அன்பையும் பேசிட்டே இருக்காங்க, யார் வந்து சுரண்டலுக்கு எதிராக நிற்கிறாங்க, சூறையாடலை மறுக்கிறவங்களாக, சூறையாடுகிற ஒரு உலகத்துல பிறருக்கு அள்ளி கொடுக்கிற மனசோட யார் வாழ்றாங்க, அவங்கெல்லாம் எனக்கு ரொம்ப முக்கியமானவர்கள். சும்மா ஏதோ ஒரு குறியிட்ட கொடியை பிடிச்சி தூக்கிட்டு ரோட்டில் நடந்து போயிட்டு வந்துட்டு இருக்கிறதுனால அவங்கள ஆகச்சிறந்தவர்கள்னு கொண்டாடணுங்கிற அவசியம் கிடையாது. ஏதாவது அதுல பண்ணீங்களா, உங்களால் அதனால மாற்றங்கள் வந்துதா, ஒரு நம்பிக்கை வந்ததா, ஒரு முன்னேற்றம் கிடைச்சதா, இதை தேடுறவன் நான். ஆனா நீங்க பெரியார் வழியில தான் டிராவல் ஆகி வந்துருக்கு. கம்யூனிசம், எல்லாத்துலயும் அயோத்திதாசர், சிங்காரவேலர், ஜீவா, பெரியார், அதுக்கப்புறம் தொடர்ந்து வந்த சிந்தனையாளர்கள், அரசியல் அமைப்பு, அதன் தலைவர்கள், வழிகாட்டிகள், அமைப்பியல் வழிகாட்டுதல், அதன்படி மிக நீண்ட வாழ்க்கை வாழ்ந்தவன் மெய்யான போராளி. தொழிற்சங்க போராட்டங்கள், சாதி ஒடுக்குமுறைக்கு எதிரான வாழ்வியல் போராட்டங்கள், சமத்துவம் மற்றும் மனித உரிமைக்கான தொடர் போர்க்களத்தில் இருந்தவன், சிறை சென்றவன், நிஜமாவே போராடி பார்த்துட்டேன். ஓகே. வெற்றி அடைஞ்சிட்டேன்னு நான் சொல்லல, ஆனால் காலத்துல நான் செய்ய வேண்டிய வேலையை செய்தேன்னு சொல்றேன். உங்க வாழ்க்கையை திரும்பி பார்க்கும்போது திருப்திகரமா ஒரு நிறைவு இருக்கு. நான் வந்து ஜெயிச்சேன், தோத்தேன் அப்படிங்கிற வார்த்தையில என்னை பார்க்கல. நான் என்னுடைய வாழ்க்கையை ஆக கடினமாகவும் சிறப்பாகவுமே கடந்திருக்கேன் அப்படிங்கிற எனக்கு ஒரு நிறைவு இருக்கு. அந்த வகையில் நான் வந்து எனக்கான சொந்த கருத்தை பேசுவதற்கான இடத்தை நான் அடைஞ்சிட்டு தான் நினைக்கிறேன். அந்த வகையில் சொல்கிறேன், இந்த உலகத்தில் தீண்டாமை உள்ள சமூக அமைப்பு. இன்னைக்கும் ஜாதி பேசுகிறவன், ஜாதி கேட்குறவன், இன்னைக்கும் வந்து கிராமங்கள்லாம் இரட்டை டம்ளர் முறையினுடைய நவீனத்துவமான பிளாஸ்டிக் கோப்பைகளை வச்சு கொண்டு வந்திருக்கிறவங்க, இப்பவும் அலுமினிய டம்ளர் வந்து புழக்கத்தில் வச்சிருக்கிற கிராமங்கள், இதெல்லாம் இருந்துட்டு இருக்கிற சமூகத்துல ஒரு மனிதனை தொடுவதையே வந்து இழிவுபடுத்துகிற ஒரு பெரும் ஆதிக்க சக்திகள் நிறைந்த கூட்டத்தில் இருக்கிறதுல எனக்கு அமிர்தானந்தமயி வந்து இந்த பூமியினுடைய சிறந்த தாய்மார்கள் ஒருத்தியா பார்க்குறேன். சுமார் 3.25 கோடி மக்களை அவங்க வந்து தொட்டுட்டாங்க, அவங்க அரவணைச்சு முத்தமிட்டு இருக்காங்க. இந்த பூமியில இன்னொரு முறை இப்படி ஒரு சாகசத்தை 3 கோடி பேரை 3.5 கோடி பேரை தொடர ஒரு மனிதன் உயிரை இருக்கவே முடியாதுங்கிறத உலகம் ஒத்துருக்கு. ஹக்கிங் சைன்ட்னு அவங்களுக்கு. ஆமா, அவங்க பேரே வந்து அரவணைத்து கொள்ளும் தாய். அவங்க வந்து அதுக்கு இன்னொரு பேர் போட்டாங்க. அவங்க அரவணைத்து கொள்ளும் சித்தர்கள். சில மகான்கள் கேட்டகரி. நான் சொல்றது என்னன்னா, நீங்க மகான்களுக்கு என்னென்ன அர்த்தம் வச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. எனக்கு மார்க்ஸரும் மகரிஷி தான். ஓகே. எனக்கு மார்க்ஸே மகரிஷி தான். 50களுக்கு முன்னாடி வந்த நூல்களில் தமிழ் எழுத்தாளர்கள்ல ஆகச்சிறந்த சிந்தனையாளர்கள் குறிப்பிடுறாங்க, காரல் மார்க்ஸ் எனும் மகரிஷி அப்படின்னு தான் குறிப்பிடுறாங்க. ஃப்ரெட்ரிக் ஏங்கல்ஸை சமூகியல் வெறுத்து சிந்தித்த மாபெரும் சித்தன் என்றுதான் நானும் கூட வார்த்தை போடுவேன். ஏன்னா நான் தமிழன், நான் வெறும் குருடாயில் அறிவு வாங்கிட்டு உளறிட்டு இருக்கிறவன் இல்லை. நான் இந்த மண்ணில் அவங்க எப்படி பயன்பட்டாங்கன்னு பார்க்குறேன். அப்போ அவங்கள மகரிஷிகள்ங்கிற வார்த்தையை நான் யூஸ் பண்ணுவேன். இவங்களே மகரிஷிகள்ல நல்ல கண்ணைய ஒரு மகான், எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்து வேலைகளுக்காகவே சிந்தித்து உழைக்கும் மக்களுக்காகவே நாளொன்றுக்கும் உழன்று இந்த நிலம் முழுவதும் நடந்து நீண்ட பெருங்காலம் சிறைச்சாலைகளில் வாழ்ந்து தியாகம் செய்து அமிர்தம் அடைந்த மகான்னு தான் நான் சொல்லுவேன். வார்த்தைகள் நீங்க மாத்தி போட்டுக்கிறதுக்கு வந்து நான் பொறுப்பு கிடையாது. சரி, உங்களை பொறுத்தவரை அமிர்தானந்தமயி வந்து தீண்டாமை மிக்க நிறைந்த சமூகத்துல
மனித பாகுபாடற்று, உயிர்கள் பாகுபாடற்று. ஏன்னா அவங்க நாயையும் தொட்டாங்க. தடத்துல வந்து அவங்க நடந்து போகும்போது நாய் குறுக்க ஓடி வந்தது. இப்போ நான் எத்தனையோ சமய மடாலயங்களுக்கு போயிருக்கேன், பெரிய மடாலயங்களுக்கு. அங்கெல்லாம் நாயெல்லாம் பார்க்கவே முடியாது நீங்க. ஆனா இந்த அம்மாவோட மடாலயத்துல பிற இடங்கள்ல ஒழுங்கு என்ற வார்த்தையை கையாளுறாங்க, முறைப்படுத்துதல் என்ற வார்த்தையை கையாளுறாங்க. இங்க அப்படி இல்லை. அந்த அம்மா நடந்து வந்துட்டு இருப்பாங்க, மக்கள் கூட்டமா கீழே உட்காந்துருப்பாங்க. கோயில் வாசல்ல, மாரியாத்தா கோயில்ல நம்ம ஊர் பொம்பளைங்க எப்படி உட்காந்துருக்காங்களா அது மாதிரி சும்மா உட்காந்துருப்பாங்க. ரொம்ப தமாசா இருக்கும். அவங்க சாமி கும்பிடுவாங்க சில பேர். இவங்க என்ன பண்ணுவாங்க, கையில் இருக்கிற பூவை அவங்களுக்கு தலையில போட்டு இருப்பாங்க. சாமி கும்பிடுறவங்களுக்கு மேல இவங்க மேல பூ போட்டு இருப்பாங்க. இதெல்லாம் ஒரு முரண் நகைன்னு வைங்களேன். இதை வந்து பெரிய சித்தாந்தம்னோ பெரிய கோட்பாடுன்னு நம்ம வந்து பேசிட்டு இருக்க வேண்டியது. ஆனா ஒரு பக்கம் கடவுளென அங்கீகரிக்கப்படுகிற அளவுக்கு மேன்மை மிக்க அந்த தாய் எள்ளி நகையாடுகிறார்கள். நீ தாண்டி எனக்கு தாய், நீ தான் எனக்கு கடவுள்ங்கிற மாதிரி கும்பிடுறாங்க. இதுதான் சமத்துவத்தினுடைய ஒரு குறியீடுகள். உங்களை அவங்கள ஹக் பண்ணாங்களா? நான் போனோடனே எனக்கு அவங்க மேல நல்ல மரியாதை இருந்தது. ஏன்னா பல கோடி பேரை தொட்டிருக்காங்கிறது வந்து தீண்டாமையை எதிர்த்து போராடிய எனக்கு அவங்க இந்த பூமியினுடைய மிக முக்கியமான மொழிமை. அதுவும் குறிப்பா ஐரோப்பியாவெல்லாம் நான் சேர்த்தவே இல்லை. துணைக்கண்டத்தில் இருக்கக்கூடிய சாதி கொடுமைகளுக்கு, தீண்டாமை கொடுமைகளுக்கு எதிரான ஒரு குறியீடு. கோட்பாட்டியலில் நாம டாக்டர் அம்பேத்கரையும் சிங்காரவேலரையும் நாம ஜீவாவையும் குறிப்பிட்டோமானால், நடைமுறையில் அமிர்தானந்தமையே இவங்க எல்லைகளுக்கு சமமானவர். அவங்க கோட்பாட்டியலாளர்கள். இவங்க நடைமுறையாகவே அதை தொட்டு நிரூபிக்கிறாங்க. வேறுபாடற்று, மனிதத்துக்குள்ள ஏற்றதாழ்வற்று, எல்லா உயிர்கள் எல்லாம் என் பிள்ளைகள், எல்லாம் என் குழந்தைகள், எல்லாமே என்னுடைய கடவுளின் குழந்தைகள் என்று அவர் சொல்ல எல்லாமே சமத்துவத்தினுடைய இன்னொரு வடிவம் தான் அது. இப்போ அவங்களுடைய ஸ்பிரிச்சுவலா இருக்கிற டேர்ம்ஸ் என்னன்னா, இப்போ ஸ்நேக தீட்சை சொல்றாங்க. ஸ்பிரிச்சுவல், பரவச நிலை, மேன்மை அல்லது அனாமுதயத்திலிருந்து பெறுத்தல், இது போன்ற வாசகங்கள் எல்லாம் நான் பயன்படுத்த விரும்பல. அவங்களோட அனுபவம், அவங்க நான் போறேன், அம்மாவுக்கு பார்க்கறதுக்காக போறேன். ஒரு 1.5 மணி நேரத்துல சாதாரணமா கூட்டமா வந்து பெருங்கூட்டம் இருக்குதுங்க. சரிங்க. ஆனாலும் ஒரு 1.5 மணி நேரம் தான் நாங்க அதிகபட்சம் வெயிட் பண்ண வேண்டியது வந்தது. அதுக்கப்புறம் நேரம் ஒதுக்குனாங்க. ஏன்னா முதல்லயே பேரெல்லாம் எழுதி டோக்கன் போட்டுக்கிறாங்க. சரி. அதனால அதை கூப்பிடுறாங்க, இந்த பேர் உள்ளவங்க எல்லாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால நம்ம உடனே நேரடியா போயிடறோம். இப்போ எத்தனையோ சமய குருக்களுக்கு பக்கத்துல விடவே மாட்டாங்க. அவங்க பார்த்தா பெரும் பேரன்பை பத்தி பேசிட்டு இருப்பாங்க, 1000 பேர் அரவணைக்கிற மாதிரி பேசுவாங்க. ஆனா அவங்க பக்கத்துல ஒரு மனிதனையும் போக விட மாட்டாங்க. ஆனா இந்தமா அப்படி இல்லை. சாதாரணமா எல்லாரும் போறாங்க, எல்லார்த்தையும் பேசுறாங்க, கட்டி பிடிக்கிறாங்க. நாம நம்மூர் வழக்கப்படி கால் பணிதல், தாழ் பணிதல் என்பது வழக்கம். அதனால அவங்க முதல்ல அவங்க பாதத்தை தொட்டேன். அது மோனே அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாங்க. அப்புறமா தமிழர்கள்னு நம்ம மொழி எழுதுறாங்க அங்க. அவங்க அந்த மாதிரி எல்லா மொழியும் பேச விரும்புறாங்க, அது பேசுறாங்க. அதனால முதல்ல மோனேன்னு எடுத்தாலும் அதுக்கப்புறம் மக்களே மக்களே மக்கள் தான்ட்டு கட்டி பிடிச்சிக்கிட்டாங்க, முத்தமிடுறாங்க. அவங்க அழுகிறாங்க, நான் அழுகிறோம். ஏன்னா அன்பும் அரவணைப்பும் இங்க பொதுத்தன்மையானதும் அனைவருக்கும் எல்லா இடங்களையும் கிடைக்காததுமாக இருக்கு. அப்போ அதை வந்து கொடுக்கிற ஒரு தாயாக நாம் அவங்கள மதிக்கிறோம். இந்த மதிப்பு மரியாதையோட பார்க்குறோம். அப்போ அவங்க என்ன, எங்கள் கூட வந்தவங்க ஏதாவது நாங்கள் வந்து எழுத்தாளர்னோ சினிமாக்காரர்னோ முன்கூட்டி சொல்லியிருக்கிறோம் அல்லவா, அதை அவங்க பார்த்துருக்கலாம். அல்லது வந்து அவங்க கூட இருக்கிற இணை ஆசான்களாக வளர்ந்து கொண்டிருக்கிற இறை நம்பிக்கையாளர்கள் இருக்காங்கல்ல, அவங்க வந்து அவர்களுக்கு சொல்லியிருக்கலாம், அவங்க எழுத்தாளர்னு சொல்லியிருக்கலாம். அம்மா தன் கையில ஏராளமா கிஃப்ட் குவிஞ்சிட்டே இருக்குது அவங்களுக்கு. எல்லாம் அப்படியே கொட்டி கிடக்குது அவங்க முன்னாடி. அதுல இருந்து எடுத்து எனக்கு அவங்க இதை போட்டு விட்டாங்க. இது என்னன்னு கூட எனக்கு தெரியாது, கல்லா பிளாஸ்டிக்கான்னு கூட தெரியாது. ஒரே ஒரு ருத்ராட்சம் மட்டும் இருக்கு, மத்தது எல்லாமே ஸ்டோன் தான். இது ஒரு வகை ஸ்டோன்னு சொன்னாங்க. பின்னாடிதான் விசாரிச்சேன் இது என்ன. அவங்களோட மெமரியா அந்த கிஃப்ட் மாதிரி வச்சிருக்காங்க. அவங்க நிறைய அவங்கள சுத்தி குவிஞ்சு கிடக்குது. அதுக்குள்ள கை விட்டாங்க, எடுத்தாங்க, போட்டு விட்டாங்க. சரி, ஒரு பெருந்தாய் போட்டு விடுறாங்க. இது இந்த மண்ணின் அடையாளம். இதுக்கு ஏதாவது ஒரு சமய குறியீடுகள் வந்து அடையாளங்கள் இருக்கலாம்.
ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் நான் இன்னைக்கு இல்ல, கடந்த 35 வருஷத்துக்கு முந்தையே நான் கருப்பு கயிறும் இரும்பு உலோகத்தாலான ஒரு சங்கிலியும் கட்டியிருப்பேன். காவல் நிலையத்துல என்னை கேட்டாங்க, இது என்ன சங்கிலி, நீ என்னத்துக்கு சங்கிலி கட்டியிருக்க? தங்கத்துல சங்கிலி போடுற வசதி இல்லை, அதனால இரும்புல சங்கிலி போட்டிருக்கேன். நகைச்சுவை இல்ல, உண்மை இல்ல, நீங்க சொன்ன விதம் வந்து நகைச்சுவையா சொல்லிட்டீங்க. தங்கத்துல போடுறதுக்கு இல்ல, தங்கத்துல போட்டிருந்தா நீங்க மைனர்னு உட்கார வச்சிருப்பீங்க. இரும்புல போட்டிருக்கிறதுனால என்னன்னு கேக்குறீங்க. இது பாட்டாளி வர்க்க அணிகலன்னு சொன்னேன். ஏழைகளின் அணிகலன் ஐயா இது. நீங்க அதுக்கு ஒரு மதிப்பீடு வச்சுட்டு அதுக்கு நானா பொறுப்பு அப்படின்னு காவல் நிலையத்திலேயே பேசினுவேன். அதனால அந்த தாய் இந்த மண்ணினுடைய காலங்காலமாக புனிதப்படுத்தப்பட்டிருக்குது இந்த உத்ராட்ச கோட்டை. அதுக்கு 1000 விஞ்ஞான காரணங்கள் சொல்றாங்க. அந்த உண்மை ஆய்வு எல்லாம் நம்ம பண்றதில்லை. அவங்களோட ஞாபகம் மண்ணினுடைய புனிதப்படுத்தப்பட்ட ஒரு குறியீடு, மதிக்கப்பட்ட ஒரு குறியீடு. அந்த அம்மா போட்டுட்டாங்க, நான் போட்டிருக்கேன். அமிர்தானந்தமயி போன்ற தாயெல்லாம் வந்து இந்த சமயத்து இந்த சமூகத்துக்கு ஊருக்கு ஒரு தாய் இருந்தா எப்படி இருக்கும்? இருந்தா நல்லா இருக்குன்னு சொல்றீங்க. ஒரே ஒரு தீர்க்கிறது தான் பிரச்சனை. நான் சொல்றேன், ஊருக்கு ஒரு தாய் இருக்கட்டும், நீ தாயாக, நீ தந்தையாக, நீ அரவணைச்சுக்கோ, நான் அரவணைச்சுக்கிறேன், நான் தந்தையாகிறேன், அரவணைச்சுக்கிறேன். இந்த மண்ணில் இந்த மண்ணின் மனதோட நாம வந்து இப்போ நம்ம எல்லாருமே ஹக் பண்றோம். நம்ம நண்பர்கள் இஸ்லாமிய கலாச்சாரத்துலயும் அந்த ஹக் இருக்கு. அப்போ அங்க அந்த அழுகை உணர்ச்சி வெளிப்பாடு, அந்த கண்களில் நீர் பெரு, அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? நம்ம நிறைய பார்த்திருக்கோம். மக்களை அரவணைக்கிறாங்க, ஆனா அரவணைக்கும் போதெல்லாம் அவங்க அழுகுறாங்க. அவங்க கண்ணீர் வந்துட்டே இருக்குது. அந்த உடம்புல எங்கிருந்து அத்தனை தண்ணி வந்துட்டு இருக்குதுங்கிற அளவுக்கு கண்ணீர் வந்துட்டே இருக்குது, தொடச்சிட்டே இருக்கிறாங்க. அப்போ உள்ளம் உயிர்களின் மீதான பேரன்புல உருகி கரையுதுன்னு சொல்றதை தவிர வேற ஒன்றும் சொல்ல முடியாது. இப்போ உங்களுக்கு நடிக்க முடியாது. இல்ல, சீன்ல வந்து ஒரு அழுகை காட்சி, நான் ஒரு நடிகன் என்பதனால சொல்றேன். சீன்ல நடிக்கிற போது அழுகிறதுக்கு கிளிசரின் தருவாங்க. நான் கிளிசரின் யூஸ் பண்றது கிடையாது. எனக்கு 2-3 படங்கள்ல அழுகிற காட்சி வந்திருக்கு. குரல் 75ங்கிற குறும்படத்துல பாத்தீங்கன்னா அதிகமான காட்சி இருக்கும், அழுகிற காட்சி இருக்கும். அழுவது எப்படின்னு சொல்லிட்டு ஒரு நடிகர்களுக்கு ஒரு சயின்ஸ் இருக்கு. நடிப்பு பயிற்சி மூலமா அதை அடையலாம். இப்ப நினைச்ச கண்ணில் தண்ணி கொண்டு வர வைக்கிறதுக்கு என்னால முடியும். அது வந்து நடிப்பு கலையில் உடலை இயக்குற, உடலை மாற்றுகிற ஒரு தன்மை. ஒரு கண்ணில் எழுதுறவங்கள அதெல்லாம் இருக்காங்க. நம்ம வந்து அப்படி ஒரு செகண்ட் கொடுத்தாங்கன்னா, ஒரு நிமிஷம் கொடுத்தாங்கன்னா பண்ணிடுவோம். அப்போ அந்த மாதிரி எனக்கு வந்து அந்த இடத்துல வர்றத வந்து உலகத்தை அன்பாடு நேசிக்கிற ஒரு தாயை வந்து பார்க்குற வாய்ப்பு வந்துடுச்சு. ஏன்னா நான் பகவான் ஓஷோவை பார்க்க விரும்பினால், அதே சமயம் நம்ம காலத்தில் வாழ்ந்த ஆதிசங்கரர் மடத்தில் இருக்கக்கூடிய பெரியவாள் என்று அழைக்கப்பட்ட காஞ்சி பெரியவாளை நான் பார்த்துருக்கேன். மகா பெரியவாள்பாங்க. அவர் வந்து பார்க்குற போது நான் ஒரு 100 அடி தூரத்தில் தான் நிற்கிறேன், கூட்டத்துக்குள்ள போய் உட்காரல. ஆனா என்ன நடந்ததோ என்ன நினைச்சாரோ அவர் தெரியல. ஒரு தட்டத்துல பழமெல்லாம் எடுத்து வச்சு தன்னுடைய பக்கத்துல இருந்தவனை கூப்பிட்டு ஏதோ சொல்றாரு. அவன் தட்டம் எடுத்துட்டு வர்றான். நான் ஒரு தூண்ல சாஞ்சி நின்றுட்டு பார்த்துட்டு இருக்கிறேன். ஏன்னா அங்க போய் உட்கார விரும்பல. ஏன்னா அவங்க சில சடங்குகள் செய்வாங்க. நமக்கு அந்த சடங்குகள் மேல எல்லாம் மரியாதை இல்லை, உடன்பாடு இல்லை. காளை மாட்டை குறுக்க நிறுத்துவாங்க சில சமயங்கள்ல. சில சமயங்கள்ல பலகை மேல உட்கார்ந்துட்டு அவர் உட்கார்ந்துருப்பாரு, நம்மளை கீழே இருக்க வைப்பாங்க. கீழேன்னா வெறும் நிலமல்ல, விரிப்பு இருக்கும். ஆனா பலகை மேல உட்கார்ந்து பாக்குறது, நிலத்துல இருந்து நின்றுட்டு பார்க்க மாட்டாங்கிறதெல்லாம் ஒரு சடங்காக அவங்க சொல்றாங்க. பலகை மேல உட்கார்றது நல்லது, ஏன்னா நிலத்தின் வெப்பமும் குளிர்ச்சியும் உடம்புல ஏறாது. அதனால பெரிய ஒரு வயசானவர் அப்படி உட்கார்ந்தா தப்புன்னு கிடையாது. ஆனா நான் பக்கத்துல போகல. பார்த்தா அந்த அவருடைய உதவியாளன் வந்து பெரியவா கொடுத்து விட்டா, ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன் அப்படின்ட்டு அவன் ஒரு தட்டத்தை கொடுத்தான். கை வாங்கின பாக்குற அவர் வந்து அங்கிருந்து என்னை பாக்குறாரு. ஒரு வயதான மனிதர். அவர் ஒரு கால் நான் வந்து பயந்தோ தயங்கியோ தூரத்தில் நிக்கிறதா நினைச்சிருக்கலாம். சாதி வேறுபாடு இருக்கிற உலகம் தானே இது. பாவம் அவனா நின்றுட்டான் வரல அப்படின்னு அவர் இரக்கத்தோட பார்த்திருக்கலாம். ஆனா அவர் கொடுத்து விட்டாரு. இப்ப நான் இது வந்து என்ன பழம்? பனானாஸ். அங்க முன்னாடி வச்சிருக்கிற பழங்கள் ஆப்பிள், ஆரஞ்சு, இந்த உங்களுக்கு ஒரு நிறையவே வந்து நிறைய பழங்கள் வந்து.
அது வந்து அவர் ஏன் அப்படி நினைச்சாருன்னு தெரியாது. அதே மாதிரி இவங்க பிரம்மகுமாரிகள் சமாஜம் மடாலயம் இருக்கு. சரி. நான் ஒரு வாடகை போனேன். ஒரு பயணியை அழைச்சிட்டு வாடகை போனேன். அங்க போனா பெருங்கூட்டம் பெண்கள் எல்லாம் அந்த பிரம்மகுமாரிகள் சமாஜ சிஷியர்கள் எல்லாம் பிரார்த்தனை பண்ணிட்டு இருந்தாங்க. வண்டி நிறுத்திட்டு பார்ட்டி திரும்பி வர்ற வரைக்கும் நான் என்ன பண்ண முடியும்? அதனால நான் வந்து போய் கதவு கிட்ட நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். அந்த பிரம்மகுமாரிகள் சமாஜத்தினுடைய ராஜமாதா உட்கார்ந்து இருந்தாங்க. அவங்க திடீர்னு எந்திரிச்சு சந்தன கிண்ணத்தை எடுத்துட்டு வந்து எனக்கு பொட்டு வைக்கிறாங்க. நான் வெளியே நிக்கிறேன். வாசல்ல கதவு குறுக்கு இருக்கு. நான் கதவுக்கு வெளியே தான் நிக்கிறேன். நான் உள்ள போகல. ஆனா அவங்க வந்து பொட்டு வைக்கிறாங்க. எனக்கு உண்மையிலேயே கண்ணில் தண்ணி வந்துருச்சு. என்னன்னா, இப்ப இந்த தாய் ஏன் அந்த பொண்ணு வந்து 40 வயசு இருக்கலாம், அவங்கள தாயின்னு தான் கூப்பிடணும். ஏன்னா அவங்க அந்த தவமெல்லாம் பண்ற மரியாதைக்குரியவர்கள். அப்போ அவங்கள வந்து அவங்க ஏன் திடீர்னு பொட்டு வைக்கிறாங்க? அங்கிருந்து அத்தனை கூட்டத்தை தாண்டிட்டு வர்றாங்க. எல்லாரும் திரும்பி பார்க்குறாங்க. சந்தன கிண்ணத்தை கையில் எடுத்துட்டு வருது. வந்து நெத்தியில பொட்டு வைக்கிறாங்க. அப்போ நான் வந்து ஏன் என்னாச்சு இது அப்படின்ட்டு கையெடுத்து கும்பிட்டேன். அவங்க சிரிச்சுட்டு போயிட்டாங்க. இப்போ எனக்கு என்னன்னா கண்ணில் தண்ணி வருது. என்னன்னா, இந்த மண் இந்த மக்களை எவ்வளவு பாகுபடுத்தி வச்சிருக்குது. இந்த பாகுபாடு எவ்வளவு வெறுக்கத்தக்கதா இருக்கு. இந்த பாகுபாட்டுனால நான் கதவுக்கு வெளியில் நிற்கிறதாக அந்த தாய் முடிவு பண்ணியிருக்கலாம். அந்த ஏன்னா அவர் உள்ள வர விரும்பல, பாவம் தாழ்ந்த ஜாதிக்காரராக இருப்பாரோ, தாழ்த்தப்பட்டவராக இருப்பாரோ அப்படின்னு அந்த அம்மா நினைக்கலாம். ஏன்னா அந்த அம்மா என்ன நினைச்சது நினைக்க, நீங்க வந்து ஆட்டோ யூனிஃபார்ம்ல இருக்கு. ஆமாம், ஒரு உழைப்பாளி, குளிக்காம இருக்கலாம், இந்த மாதிரி ஏதாவது காரணங்கள் இருக்கலாம். அப்போ அந்த அம்மா என்னன்னா, இப்படி ஒரு வந்து கடவுளில் இருந்து பிரித்து வைக்க கூடாதுன்னு அந்த தாய் முடிவு பண்றாங்க. அதனால 100கணக்கான பேர்த்த தாண்டி வர்றாங்க. ராஜமாதா அவங்க வந்து பொட்டு வைக்கிறாங்க. அப்ப நான் இங்க வந்து சமய சார்பு, அவங்க வந்து பிரம்மகுமாரி என்கிற ஆத்மாவினுடைய பயணம், பரமாத்மா போன்ற கோட்பாடுகள் எல்லாம் நிறைய பேசுவாங்க அவங்க. அந்த மாதிரியான பல வாசகங்களுக்குள்ள நான் போய் சிக்கல. ஆனா அந்த தாயின் பேரன்பு இருக்கு இல்லையா, யாரோ ஒரு மனிதன் அந்நியப்படுவதை அங்கீகரிக்காத ஒரு கருணை, அந்த கருணையை வந்து நான் கொண்டாடுவேன். அது கருணை. இப்போ இங்க வந்து இந்த மண்ணை வந்து இந்த மண்ணின் மக்களுக்கு வந்து எப்படி புரிந்து கொள்ள வேண்டும்னு நான் ஒரு கணக்கு வைக்கிறேன். சரி. ஜீவா தலைவரை வந்து நம்ம எப்படி கொண்டாடுறோமோ, அவர் எப்படி பேரன்பின் கருணையினாலும் ஆவேசப்பட்டு நாடு முழுவதும் அலைந்து திரிந்து பாட்டாளிகளுக்காக குரல் கொடுத்துட்டு இருந்தாரோ, அதுக்கு சமமானவர்கள் தான் இவங்கெல்லாங்கிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம கணக்கம்பட்டின்னு ஒரு ஊர் இருக்கு பழனி கிட்ட. அங்க வந்து 3 நேரம் அன்னதானம். அவர் வந்து இந்த எதுவுமே சொல்லி கொடுக்கல, யோகா தியானம் அந்த மாதிரி எதுவும் இல்லை. அவர் ஒரு மாதிரி பரிபாஷை பேசக்கூடியவர். ஆனா அங்கேயும் 3 நேரம் இன்னைக்கு அன்னதான விசேஷமா நடக்குது. கோவையில இருக்கிற அளவுக்கு பெரிய அது உருவாகி 10,000 பேர் சாப்பிட்றதெல்லாம் சாப்பிட்றாங்க. அதே மாதிரி இங்க திருவண்ணாமலை யோகி ராம் சுரத்குமார் அவருடைய ஆசிரமலையும் அங்க கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் பசங்க எல்லாருமே மதியம் அங்க கட்டட வேலை செய்யறவங்க தொழிலாளிகளாக வந்து மதியானம் அங்க அன்னதானம் டெய்லியுமே நடக்குது. அதுப்போ அங்க இருக்கிற சாதுக்கள், ஆமா, ஏழைகள் நிறைந்த நாட்டுல அன்னதானம் செய்பவர்கள் வந்து ஆண்டவனுக்கு சமமாக கருதப்படுவார். இப்போ சார் இதுல என்ன சந்தேகம்? அப்படி கருதுனா என்ன தப்பு? நான் சொல்றேன் என்னன்னா, அப்படி கருதுனா என்ன தப்புன்னு கேட்கிறேன். கணக்கம்பட்டி சாமியாரை பத்தி நீங்க சொல்றீங்க. ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்பு, சரிங்க, நான் பழனி போயிருந்தேன். சரி. அப்பவே இந்த கணக்கம்பட்டி பற்றிய பேச்சு இருந்தது. அவர் பெரிய ஃபேமஸ் இல்ல. மூட்டை சாமியார் அல்லது அழுக்கு சாமியார்ன்னு சொல்லக்கூடிய சாக்கடை சித்தர்ன்னு சொல்லுவாங்க. டிச்சில இருந்து தண்ணி மோந்து குடிச்சிருவாரு அவரு. அப்படி ஒருத்தர் இருக்காரு, நான் பார்த்திருக்கேன். அவன் உண்மையில நான் அவரைத்தான் தேடி போறேன். எதுக்கு தேடி போறேன்னா, சாக்கடை தண்ணிங்கிறது நம்ம நல்ல தண்ணியில குடிக்கிற போதே டம்ளரை பாக்குறோம், ஒரு சிறு தூசி இருந்தாலே கீழே ஊத்திடும். நம்மளுக்கு எல்லாம் நோய் வந்துருமோங்கிற பயம். தண்ணி சுத்தம் இல்லைன்னா நோய் வந்துருன்னு ஒரு கணக்கு இருக்கு. ஆமா. ஆனா சாக்கடையிலிருந்து தண்ணி வலிச்சு குடிக்கிறாருங்கிறாங்க. அவர் பேரே சாக்கடை சித்தர்னு வச்சிருக்கானுங்க. டிச்சு ஓரத்துல தான் படுத்திருப்பாராம், பேசிட்டே இருப்பாராம், கை டைச்சுக்குள்ள வச்சு தண்ணி எடுத்து குடிப்பாராம். இது வந்து என்னன்னா, இந்த ஆளுக்கு எப்படி நோய் வராம இருக்குது? இது ஒரு மிராக்கிளான மிரட்டுற விஷயமா எனக்கு தெரிஞ்சது. அதனால வந்து பீடி இதெல்லாம் குடிப்பாரு, வாங்கிட்டு போவாங்க. நான் பார்க்கல. நான் பார்க்கும்போது அவர் வந்து
நடந்து போயிட்டாரு. அவருக்கு சாக்கடை கிட்ட நான் பார்க்கல. அவரை தான் நான் தேடி போனது. ஓகே. போய் எங்க படுத்திருக்காருன்னு அந்த மலையடிவாரி கிரிசுத்தர பாதையில எல்லாம் கேட்டுட்டே போயிட்டு இருக்கிறேன். அங்கதான் இருப்பாரு. ஓகே. அப்ப அங்க ஒரு டெம்போ ஸ்டாண்ட் இருந்தது. அந்த டெம்போ ஸ்டாண்ட்ல இந்த சாக்கடை சித்தர்னு சொல்றாங்க, அவரு எங்க படுத்திருப்பாராமா, டிச்சு தண்ணி எல்லாம் குடிப்பாராமான்னு நான் வந்து எனக்கு உடல் சம்பந்தமான மிரட்சி. டிச்சு தண்ணி இல்லாம இருக்கா, அவன் என்ன சாப்பிடுறான், என்ன பண்றான் அப்படின்னு அவரை பார்க்க போறேன். ஒரு சயின்டிபிக் அப்ரோச்சா தான் நான் தேடி போறேன். ஆனா அங்க போகும்போது அந்த டெம்போ டிரைவர் எந்திரிச்சு இறங்கி வெளியே டோர் ஓபன் பண்ணி பார்த்தாரு. இங்கதாங்க படுத்திருப்பாரு, காணா எங்கேயோ நடந்து போயிட்டாரு இருக்குது, மறுபடியும் கொஞ்சம் நேரம் கழிச்சு வருவாரு. ஆனா கணக்கம்பட்டி படுத்திருக்காரு அப்படின்னாரு. இந்த கணக்கம்பட்டி படுத்திருக்காருன்னு இவர் கை நீட்டவும் படுத்திருந்த கணக்கம்பட்டி இப்படி எந்திரிச்சு பாக்குறாரு. நான் நின்று திரும்பி அவரை பாக்குறேன். அவர் மறுபடியும் படுத்துக்கிறாரு. இவர் தான் கணக்கம்பட்டியா? இவர் என்ன அப்படின்னா, அவர் 2 பேரும் ஒன்னா படுத்துட்டு இருப்பாங்க, அதுக்காக கணக்கம்பட்டின்னு சொன்னேன். அவர் அந்த என்ன அதே பச்சை கலர், அதே பச்சை துண்டு, ஒரு அழுக்கு மூட்டை, அவரும் ஒரு மூட்டை மேல சாஞ்சுதான் படுத்துட்டு இருந்தாரு. ஆனா ரோட்ல இருக்கிற அந்த பழனி சுத்தி படுத்திருக்கிற சன்னியாசிகள் கோலத்துல படுத்திருப்பாங்கல்ல, பிச்சைக்காரர்களை போல, அப்படித்தான் தோற்றமெல்லாம்